Happy day! Welcome to Stock Insights. நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் CNBC TV18 NDTV ப்ராஃபிட் எக்கனாமிக் டைம்ஸ் மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 7 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் லாஸ்ட் 2 டேஸாக வந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். விஜயன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்களோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26க்கு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டோட்டல் டெபாசிட் 18.8% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் லோனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10.7% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹவுசிங் லோன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 53.1% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. MSME லோன்ஸ் 59.3% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லோன் புக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 60.8% இயர் ஆன் இயர் வைஸ். டோட்டல் டிஸ்பர்ஸ்மெண்ட்டும் for the financial year Q1 26க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு 23.8%. அதே சமயத்தில் சீக்வென்ஷியல் வைஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது டிஸ்பர்ஸ்மெண்ட் டவுன் ஆகிருக்கு 12.1%. கிராஸ் NPA இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2.2% 2.5%. அதாவது கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காசா டெபாசிட் கம்மியாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 2.5% கம்மியாக இருக்குது. காசா ரேஷியோவும் கம்மியாயிருக்கு. 25.6%லேருந்து 24.3% கம்மியாயிருக்கு ப்ரீவியஸ் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது. IndusInd பேங்க் அவங்களோட Q1 அப்டேட் கொடுத்துருக்காங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஆஃப் த கம்பெனி வந்து ட்ராப் ஆகிருக்கு. 3.9% ட்ராப் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. அதே ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 3.1% கம்மியாயிருக்கு. டெபாசிட்டும் ஃபெல் ஆகிருக்கு. 0.3% கம்மியாக இருக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 3.3% கம்மியாக இருக்குது. டோட்டலாக 3.97 lakh crore தான் சொல்லியிருக்காங்க. RVNLக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. 143 crore ஆர்டர் சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து கிடச்சிருக்கு. எலக்ட்ரிக் பவர் சிஸ்டம் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் எங்கே பார்த்தீங்கன்னா சேலம் டிவிஷனில் தான் கிடச்சிருக்கு. சுஸ்லான் குளோபல் சர்வீசஸ் இவங்க வந்து சுஸ்லானோட ஒரு பார்ட். இவங்க மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அவங்களோட பேரண்ட் கம்பெனியான சுஸ்லான் எனர்ஜியோட மெர்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ இந்த மெர்ஜருக்கான ஃபைனல் அப்ரூவல் இன்னும் NCLT கொடுக்கல. பட் ஆனால் NSC அண்ட் BSc நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த மெர்ஜருக்கு. IRB இன்வைட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு அப்ரூவல் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து. என்ன அப்ரூவல் பார்த்தீங்கன்னா 3 ரோடு ப்ராஜெக்ட்ஸ் பை பண்ணுறதுக்கான அப்ரூவல். அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 8,436 crore. இது மூலமாக IRB ஹேண்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹேண்டில் மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் திஸ் ரோட்ஸ் அவங்க தான் பார்த்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டீல் மூலமாக 3,100 crore ஒர்த் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஒர்க் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ 96% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இந்த பிளானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க IRB இன்வைட். கொச்சின் ஷிப்யார்ட் MOU சைன் பண்ணியிருக்காங்க வித் HD கொரியா ஷிப் பில்டிங் அண்ட் ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங்கோட, அதாவது KSOEன்னு சொல்லுவாங்க. அவங்களோட தான் MOU சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியாலையும் அண்ட் அப்ராடையும். ஸோ இது என்ன ஷேர் பண்ணிக்க போகிறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எப்படி நியூ ஷிப்ஸை பில்ட் பண்ணுறது, எப்படி ஒர்க்கர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, எப்படி அவங்களோட ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இந்தியாவுடைய மேரிடைம் கோல்ஸ் அண்டர் மேரிடைம் இந்தியா விஷன் 2030யும் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அம்ரித் கால் விஷன் 2047க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. KSOEன்றது குளோபல் லெவலில் ஷிப் பில்டிங்கில் லீடராக இருக்கிற ஒரு கம்பெனி. சீகல் இந்தியா ஒரு லீகல் கேஸ் ஒன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் PWக்கு எகென்ஸ்டாக இந்த கேஸில் சீகல் இந்தியா ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு 19.36 crore கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இயர்லி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 9% கிடைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் October 4, 2025ன்னு சொல்லியிருக்காங்க சீகல் இந்தியா. இது மூலமாக அவங்களோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சீகலோட சப்சிடரிக்கு ஒரு பிக் ரோடு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு ஃப்ரம் NHAI கிட்டேருந்து உத்தரப்பிரதேஷில் கிடச்சிருக்கு. அதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 1,199.30 crore. தனலட்சுமி பேங்க் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26க்கு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க.
அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 15.8% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிராஸ் அட்வான்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 17.3% இயர் ஆன் இயர் வைஸில். கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 28.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 14.7% இயர் ஆன் இயர் வைஸ். காசா டெபாசிட் மார்ஜினலாக ரைஸ் ஆகிருக்கு 3.8% இயர் ஆன் இயர் வைஸ். ஈஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q1 ரிசல்ட், அதாவது Q1 பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெபாசிட் 8.6% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் கம்மியாயிருக்கு 3%. காசா ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு 24.80% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. செக்யூர்டு அட்வான்சஸும் சர்ஜ் ஆகிருக்கு, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு 66.6% இயர் ஆன் இயர் வைஸ். மைக்ரோ லோன்ஸ் கொடுக்கறது வந்து கம்மியாயிருக்கு 39.1% கம்மியாயிருக்கு. ஓவராலாக டோட்டல் லோன் புக் பார்த்தீங்கன்னா 0.7% இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோத் ஆகிருக்கு. ஷில்பா மெடிக்கர் அவங்களுக்கு ரீசன்ட் ரெகுலேட்டரி அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. பிரேசில்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிரேசில் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ANVISA. ஸோ ANVISA இவங்க தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஷில்பா ஃபார்மா லைஃப் சயின்ஸ் யூனிட்டில். ஸோ ஜூன் 30லேருந்து ஜூலை 4 வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கு. எந்த விதமான ஒரு கிரிட்டிக்கல் ஆர் மேஜர் அப்சர்வேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்பெக்ஷனை. சில மைனர் ப்ரொசீஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் சீக்கிரம் சரி பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஷில்பா மெடிக்கேர். டாபர் இந்தியா அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ஜூன் 2025க்கானது, அதாவது Q1க்கானது. ஒரு மிக்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட் க்ரோத் இருக்கும், ஹோம் அண்ட் பர்சனல் கேரில் குட் க்ரோத் இருக்கும், அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸில் க்ரோத் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட ப்ரீவரேஜஸ் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ டு அன்சீசனல் ரெயின்ஸ்னாலையும் ஷார்ட்டர் சம்மர் சீசன்றதுனாலையும் அவங்களோட ப்ரீவரேஜஸ் சேல்ஸ் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாபர். பாஷ் லிமிடெட் அவங்க மெஷ் பண்ணுறதை பொறுத்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைவேட் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் 2 இருக்குது, பாஷ் சாசிஸ் சிஸ்டம் அண்ட் பாஷ் ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா. இவங்க 2 பேரும் மெயின் லிஸ்டட் கம்பெனி இன் இந்தியாவோட பாஷோட மெஷ் பண்ணுறதுக்கான திங்கிங் போயிட்டுருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதை பற்றி எதுவும் ரைட் நவ் எந்த ஃபைனல் டிசிஷன்ஸும் நாங்கள் இன்னும் எடுக்கலை, பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பாஷ். அசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 913 crore அப்பல்லோ க்ரீன் எனர்ஜி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் 200 MW சோலார் பவர் பிளான்ட் இன் குஜராத்தில் பில்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ்க்கு. பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட Q1 பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. அவங்களோட டோட்டல் குளோபல் பிஸ்னஸ் வந்து 10.3% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 15.06 lakh crore கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு இயர் ஆன் இயர் வைஸ். டோட்டல் குளோபல் டெபாசிட் 9.1% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் டெபாசிட் 9.6% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குளோபல் கிராஸ் அட்வான்சஸ் 11.95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் கிராஸ் அட்வான்சஸும் 11.16% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. CD ரேஷியோ ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு 96.5%லேருந்து 95.1% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஜோதி CNC ஆட்டோமேஷன் அக்வயர் பண்ணியிருக்காங்க. 20 acres ஆஃப் லேண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க இன் டுமக்கரு மிஷின் ஸ்டோர்ஸ் பார்க்கில். இது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. இது மூலமாக இந்த அக்வசிஷன் பண்ணது மூலமாக அவங்க இந்த இதை வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கு பயன்படுத்திய போகிறதா சொல்லியிருக்காங்க ஜோதி CNC ஆட்டோமேஷன். IDBI பேங்க் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26க்கு பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிஸ்னஸ் 8% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் அட்வான்சஸ் அதாவது லோன்ஸும் கொடுத்துக்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு 9% இயர் ஆன் இயர் வைஸ். டோட்டல் டெபாசிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 7% இயர் ஆன் இயர் வைஸ். டாடா ஸ்டீல் மைன் வந்து சுக்கிண்டா ஒடிசாவில் இருக்குது. அங்கேருந்து அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மினரல், அதோட நேம் பார்த்தீங்கன்னா குரோமைட். ஸோ இதுதான் அங்கேருந்து எடுக்கிறாங்க. எவ்ரி இயர் டாட்டா வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டோட. ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மினரல் அவங்க வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. பட் ஜூலை 2023லேருந்து ஜூலை 24 வரைக்கும் டாடா ஸ்டீல் வந்து அவங்க சைன் பண்ண அமௌண்ட்டோட லெஸ்ஸாக தான் மினரல் வெளியில் எடுத்திருக்காங்க, டேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு டிமாண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீல் வந்து எதர் இதுக்கு கம்மியாக எடுத்ததுக்காக
ஃபைன் பண்ணணும், இல்லை எதனால் இந்த ஷார்ட் ஃபால் வந்துச்சு, ஏன் நீங்கள் வந்து சைன் பண்ண சர்டைன் அமௌண்ட்டை நீங்கள் குரோமைட்டை வெளியில் எடுக்கல, ஏன் அதில் கம்மியாக எடுத்துருக்கீங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் டாடா ஸ்டீல் கிட்ட. பிஇஎம்எல் இன்ஜினியரிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2 செப்பரேட் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. அதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா $6.23 மில்லியன் சொல்லியிருக்காங்க பிஇஎம்எல். மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூ டவர் லான்ச் பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா சிட்டாடெல் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பூனேயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டவரில் 1 BHK ஹோம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 1 BHK ஹோம்ஸ் மெயினாக யாருக்காகலாம் எய்ம் பண்ணியிருக்காங்கன்னா, யங் ப்ரொஃபஷனல்ஸ் யாரெல்லாம் யங் ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதாவது சின்ன சின்ன ஸ்மால் ஃபேமிலிஸ்க்காகவும், ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் ஹோம் பையர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த 1 BHK ஹோம்ஸ் டவரை லான்ச் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ். சென்கோ கோல்ட் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களோட டோட்டல் ரெவன்யூ அப்ராக்சிமேட்டாக 28% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீட்டைல் ரெவன்யூ 24% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா கொடுத்துருக்காங்க சென்கோ கோல்ட். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.